நான் ரவா லட்டு தான் பண்ண போகிறேன். இப்போது இந்த மாதிரி டம்ளரால் நான் பெரிய டம்ளரால் 3 டம்ளர் ரவை எடுத்திருக்கேங்க. இது வந்து 3/4 கிலோ ரவை எடுத்திருக்கேங்க. இந்த ரவையை வந்து நான் நல்லா வறுத்துட்டு எப்படி லட்டு பிடிக்குதுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். சூடாயிடுச்சு. நம்ம முந்திரி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி அதில் வறுத்துக்கலாம். எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே நான் ஒரு ரவை லட்டு போட்டிருக்கேன். இந்த டம்ளரால் 1 டம்ளர் ரவை எடுத்தேங்க. எடுத்துட்டு 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்து அந்த சர்க்கரை பாவு எடுத்து அதில் ரவையை நல்லா வறுத்துட்டு கொட்டி அது வேறு ஒரு ரவை லட்டு பிடிச்சி வச்சுருக்கேங்க. அது வீடியோவில் போடல. இப்போது இதை நான் ரவையையும் நம்ம ஒரு வறுத்துனா குண்டு குண்டாக அப்படியே எழும்பி வருங்க. நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். ரவை எடுக்கிறேன் பாருங்க. 1 இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அனல் வந்து ரொம்ப ஹையிலும் இல்லாத ரொம்பவும் லோவில் இல்லாத ஒரு அளவாக வைங்க. இந்த வரைவையை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். கலர் மாறுற மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துட்டேன் நான். இதை மாதிரி நல்லா பலன்னு வறுத்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வைக்கலாம். இது நல்லா ஆறணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு பவுட்ரு பண்ணுறதுக்கு நல்லா ஆறி வரணும். போட்டுட்டேங்க. 3 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இனிப்பு. இதை வந்து நான் பவுட்ரு பண்ணின்னு வரேங்க. இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டேங்க. இது ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். வச்சுக்கலையா, அந்த ரவையை வந்து மிக்சியில் கொட்டிக்கலாம். நம்ம இப்போ நான் மிக்சியில் கொட்டிட்டேங்க. இதையும் நான் அரைச்சிட்டு வரேன். ரவையை கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்திருக்கேங்க. இதையும் இதில் கொட்டிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. பற்ற வச்சுட்டு இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்சியில் இது பவுட்ரு பண்ணோம் இல்லையா, ரொம்பவும் பவுட்ரு ஆகாது, கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த மாதிரி லெவல் லட்டு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நல்லா நம்ம சூடு காட்டிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு நல்லா இதை நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த மாவு நல்லா பலன்னு திரும்பி பலன்னு வரணும் மாவு. நம்ம அப்படியே ரவையை வறுத்துட்டு பண்ணுறது கொஞ்சம் ஈஸிங்க. இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க. நல்ல மணமாக வாசனை வரும். அது மட்டும் நம்ம வறுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தீங்களா பவுட்ரு, அதையும் அதில் கொட்டிக்கலாம். அதையும் அதில் கொட்டி வச்சு இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த ரவையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்லோவில் இருக்கட்டும் அடுப்பு. இந்த சர்க்கரையும் கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பவுட்ரு எல்லாம் இந்த மாவில் நல்லா கலந்து வரணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த சர்க்கரையும் இந்த ரவை பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதையும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பவுடர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலில் கொஞ்சமாக நான் ஊற்றி தாங்க குடிக்க போகிறேன் லட்டு. நெய் தடவிக்கோங்க.
நல்லா தடவிட்டு இது மாதிரி சூடாக இந்த கையில் நெய் தடவிட்டு சூடாக இந்த மாதிரி பிடிச்சிருங்க. இது பார்க்குறதுக்கு தாழ்த்தாலும் இருக்குங்க, ஆர்ச்சினா கெட்டியாக வரும். இது மாதிரி டம்ளர் ரவை எடுத்தங்க. 3 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்காங்க. இதை மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி 1 கிலோ ரவைக்கு 3/4 கிலோ சர்க்கரை எடுத்தங்க. சர்க்கரை எடுத்து இது வந்து முழு ரவை, நான் பாவு இளம் பாவு எடுத்து அதில் ரவையை கொட்டி பண்ணியிருக்கேங்க. இப்போ 2 ஐட்டமாக பண்ணியிருக்கேன். இது வந்து நான் பாவு எடுத்து பண்ண லட்டுங்க. இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது நான் அரைச்சி மிக்சியில் அரைச்சி பண்ணியிருக்கேன். இந்த 2 லட்டையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க. நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்கள். இது மட்டும் நான் வீடியோவில் போடலைங்க. இது வந்து ஒரு டம்ளர் ரவை, 3/4 டம்ளர் சர்க்கரை பாவு எடுத்து அதில் ரவையை கொட்டி இழுத்து பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இது வந்து சர்க்கரை பண்ணியிருக்கேங்க. இதே நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சொல்லி பாருங்கள். நான் ஒன்று புட்டு கூட காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆதரவு கொடுங்க. பாய்.